ஹாய் கைஸ், சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் 100 கிராம் துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. சாம்பாருக்கு தேவையான காய்கறி என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, வெங்காயம், கத்தரிக்காய், தக்காளி, கேரட், அவரைக்காய், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், பூண்டு வந்து சாம்பாருக்கும் சரி, பருப்பு குழம்புக்கும் சரி, மீன் குழம்புக்கும் சரி கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கிட்டது நல்லது. அப்புறம் முருங்கைக்காய் வந்து இப்போ நான் வந்து மொத்தமாக குக்கரில் போடும்போது அது வந்து மசிஞ்சிடும். இது வந்து சின்ன குழந்தைங்க வந்து அவ்வளோவா முருங்கைக்காய் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கும் சரி, பெரியவங்க வந்து முருங்கைக்காய் தனியாக சாப்பிடும்போது அவங்க வந்து இதை வந்து தனியாக வேக வச்சு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சாம்பார் கூட ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ நான் கழுவி வச்சுருக்க பருப்பில் எல்லா காய்கறியும் ஆட் பண்ண போகிறேன். சாம்பார் வைக்கிறது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஏன்னா ஒரே இதில் நம்ம வந்து எல்லாமே சேர்த்து வேக வைக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், அப்புறம் கொஞ்சம் தண்ணி, உப்பு வந்து இப்போவுமே சேர்த்துடாதீங்க. எப்போவுமே பருப்பு ஊற வைக்கும்போது உப்பு சேர்க்கக்கூடாது. ஏன்னா அப்புறம் பருப்பு வந்து ஒழுங்காக வேகாது. அதனால் வந்து உப்பு வந்து எல்லாம் வெந்ததுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. குக்கர் 2 விசில் வச்சுருங்க. அது விசில் வர்ற கேப்லேயே கொஞ்சோண்டு புளியை வந்து ஊற போட்டுக்கோங்க. 2 விசில் வச்சதுக்கப்புறம் பருப்பு நல்லா குழஞ்சிருக்கும். நீங்கள் இண்டியாவில் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் சாப்பிடாத சின்ன பிள்ளைங்க கூட நல்லா எல்லா காய்கறியும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இது கூடவே கரைச்சி வச்ச புளியை வந்து ஊற்றிக்கலாம். சாம்பாருக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. சொல்ல மறந்துட்டேன், இது கூட வந்து 2 பச்சை மிளகா, அப்புறம் காரத்துக்கு தேவைன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சோண்டு வத்தத்தூள் போட்டுக்கோங்க. நான் இப்போ தாளிப்புக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடானதும் கொஞ்சோண்டு கடுகு போட்டுட்டு, கடுகு பொரிஞ்சதும் 2 வரமிளகா சேர்த்திக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் இந்த அளவுக்கு கோல்டன் கலரில் வதங்கினதும் இதை குழம்புல சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தேங்காய், சீரகம் வச்சு நுணுக்கி குழம்போடு சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, அதனால் நான் ஆட் பண்ணல. எல்லாம் ஆட் பண்ணி லைட்டாக ஒரு கொதி வந்ததும் இறக்குனா சுவையான சாம்பார் ரெடி.